தமிழ்நாட்டை ஆந்திராவா மாத்துறதுக்கான வேலையில விஜய் அரசு இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. ஏன்னா அவருக்கு பர்சனலா அட்வைசரா இருக்கக்கூடியவர் விஷ்ணு ரெட்டி. அதே மாதிரி அந்த அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, தொழில்துறை அமைச்சர், அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஆலோசகர் இருக்காங்க. அவருக்கு தமிழே தெரியாது, முழுக்க முழுக்க தெலுங்கு தான் தெரியும். அவங்க சொல்ற முடிவை தான் இந்த அம்மா கேட்கறாங்க. ஆந்திரால பிறந்து இங்க வந்தவர் தான். ஆமா. 2வது இவங்களும் வந்து இப்ப சமீபமா ஒரு அமைச்சர் இருக்காரு இல்லையா, ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து கீர்த்தனாங்க நீ ரீல்ஸ் பண்ணுமா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, அவங்க கீழே தான் இவங்க வேலை செஞ்சதாகவும் ஒரு தகவல் வருது. இதெல்லாம் பொருத்தி பார்க்கறது இல்லாம ராயல் என்ஃபீல்டு மாதிரியான தொழில்துறைகள் ஆந்திராவுக்கு போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஆந்திரா லாபி தமிழ்நாட்டை வளர்ச்சி போல. எனக்கு இன்னுமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இது மட்டும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குவாரிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த குவாரிகள் எல்லாத்தையும் நாங்க வந்து முறைகேடா இருக்கு, சீஸ் பண்றோம், நாங்க நிறுத்துறோம், அதாவது தற்காலிகமா, டெண்டர்களை கேன்சல் பண்றது, நிரந்தரமா இல்ல, டெண்டர்களை வந்து தற்காலிகமா நிறுத்துறோம் அப்படின்னு பயங்கரமான வந்து சீன் எல்லாம் போடுறாங்க. இது மாதிரி ஏற்கனவே பல ஆட்சி அதிமுக ஆட்சி காலகட்டத்துல டெண்டர்கள்லாம் வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு தற்காலிகமா, அப்புறம் திருப்பி அவங்களுக்கே கொடுக்கப்பட்டுரும். ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த கிரைனைட் குவாரிகள், இது இல்லாம பல்வேறு சுரங்கங்கள், இந்த மைனிங் பிசினஸை மொத்தமா வந்து ஆந்திராவுக்கு கீழே கொண்டு வரலாம். ஏன்னா ஆந்திரா தான் வந்து இந்தியாவில் வந்து மைனிங் பிசினஸ்ல ரெட்டி குரூப்ஸ் தான் வந்து டாப் மோஸ்ட் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க தான். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதான், இது ஏன் ஒரு யூகமாக சந்தேகமாக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா, விஜயை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான நபர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஆந்திராவில் பிறந்து ஆமா படிக்க தமிழ்நாடு வந்தவர், அப்படியே தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிதான் சொல்றாங்க. இது இல்லாம விஷ்ணு ரெட்டி, அவர் தான் ஃபுல்லா ஆலோசகர். அனில் ரெட்டியோட பிசினஸ் பார்ட்னர். விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் 2 பேருமே ஆந்திரா லாபிக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான். இதுல இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா ரெட்டி. அவர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவர், தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்ல வந்து காலங்காலமாக வந்து விஜயநகர பேரரசு காலத்துல இருந்தே வந்து ஒரே டவுட், அவர் ரெட்டின்றீங்க, ஆனா நான் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தேன் அதெல்லாம் போய் அப்படின்னு அளந்து விட்டாரு. நான் அவரு உண்மையில அந்த சமூகத்தை சார்ந்ததான் நினைச்சேன். அவர் மிகப்பெரிய பொய் சொல்றாரு. அவர் வந்து ஒரு தலித் சமூகம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தலித் குழுக்களுக்குள்ள, வாட்ஸ்அப் குழுக்களுக்குள்ள வந்து நிறைய மெசேஜ் போயிடுச்சு. அவர் வந்து தலித் சமூகத்துல இருந்து வந்திருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனா தலித் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. கண்ணீர்ல விட்டு அழுதாருங்க. சும்மா கதை எல்லாம் நாடகம். அதே மாதிரி விஜய் அவர்களும் தலித் சமூகத்துல இருந்து வந்தார் அப்படிங்கிற நரேஷன்ஸை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா கட்டி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பல ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்களே இருக்கு, நிறைய வாட்ஸ்அப் குழுக்களை பரப்பப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஆதவர்ஜுனா ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, இது இல்லாம ஜான் ஆரோக்கியசாமி, இது இல்லாம ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் வந்து கோயம்புத்தூர்காரரு. ஜெகதீஷ் பழனிசாமி அடிப்படையில் வந்து என்ன பேக்ரவுண்டு நமக்கு தெரியல. ஸோ இப்போ இவங்க 3 பேர்த்துல ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஆதவர்ஜுனா ரெட்டி 3 பேரும் தான் யாரோட ரொம்ப க்ளோஸ், விஜயோட ரொம்ப, விஜயனுடைய நிழல் அதிகாரமே இவங்க 3 பேர் தான். பயங்கரமா அவங்க தான் எடுக்கிறாங்க. ஆமா, இவங்க 3 பேர் தான். டெல்லிக்கு போகும்போது கூட இவங்க தான் கூட போனாங்க. ஆமா, இதுல இவரு போல, யாரு? ஆதவர்ஜுனா ரெட்டி போல டெல்லிக்கு போன குரூப்ல விஷ்ணு ரெட்டி இருக்கிறார், ரொம்ப முக்கியமானவர். ஸோ இந்த ரெட்டி குரூப்ஸ் எல்லாமே வந்து மைனிங்ல ஒரு பெரிய ஒரு மைனிங் பிசினஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருப்பாங்க. இப்போ ஆந்திரா அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி வருவார், இல்லை சந்திரபாபு நாயுடு வருவார். ஒன்று ரெட்டி அரசியலாக இருக்கும், இல்லை நாயுடு அரசியலாக இருக்கும். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி அது கிடையாது. ஸோ அப்போது அங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தப்போ இந்த மைனிங் பிஸ்னஸ்ஸு இதில் வந்து ஒரு கோலை வச்சு நின்னாங்க. இப்போ அங்கே வந்து நாயுடு அரசாங்கம் வந்துருச்சு, சந்திரபாபு நாயுடு பீரியட் வந்துருச்சா. இப்போ இந்த அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவங்க, நம்ம ஊரில் தெலுங்கு பேசக்கூடியவங்க கிடையாது. நம்ம ஊரில் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே செட்டில் ஆன தெலுங்கர்கள்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் தமிழர்கள் தான். அவங்க வந்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாநிலத்தினுடைய மொழிக்காக, இந்த எல்லாத்துக்காக நின்று போராடி இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்க ஒரு நம்ம எப்படி தமிழர்களோ அதே போல அவங்களும் தமிழர்கள் தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த IAS ஆஃபீஸராக இங்கே வருவாங்க, இது இல்லாமல் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது அங்கிருந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் பற்றோ தமிழ் நிலத்தின் மீது அக்கறையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பியூர்லி வந்து பிஸ்னஸ் தான். அந்த வகையான குரூப் தான் இந்த விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி குரூப் எல்லாம். அப்ப மொத்தத்தை தமிழ்நாடு கார்பரேட் ஒரு நிறுவனமா பாக்குறாங்க. இப்ப இவங்க மேல நமக்கு எங்க சந்தேகம் வருது அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே ஒரு செய்தி வெளியே வருது. ராயல் என்ஃபீல்டு ஒரு 2500 கோடி முதலீடு பண்றேன்னு சொன்னாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருந்து. இல்ல, ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டு 4 யூனிட் தமிழ்நாட்டில் இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடிய முக்கியமான நிறுவனம் ராயல் என்ஃபீல்டு. சவுத் இந்தியாலேயே ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் தயாரிக்கப்படும். தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்வாக்கான இடம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரகடம், அங்க ஒரு 2500 கோடிக்கு மேல ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரி இருந்துச்சு. இது இல்லாம செய்யாறு ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு, அதுல கிட்டத்தட்ட 958 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ். இந்த பிசினஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு யூனிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த யூனிட்ஸை தான் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷனுக்கு.
அது இன்னுமே அவங்களுக்கு லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவா போட்ட போது உற்பத்தி அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அப்போ இவங்க பிளானே தமிழ்நாடு தான். இது இல்லாம டிஆர்டிஓ, இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க டெல்லியில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய நிறுவனம். இப்போ நீங்க ஆவடியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்க தமிழ்நாட்டில் வந்து பீரிங் வண்டியெல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கும். திருச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கும். OFTன்னு சொல்றாங்க, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய சில யூனிட் வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தியை துவங்குறதுக்காக ஒரு 15,000 கோடிக்கு மேல போடுற ஒரு ஐடியா இருந்துச்சு. அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட், போர் விமானங்களுக்கு உதிரிபாகம் தயாரிக்கக்கூடிய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கான வேலைகள், இதையும் வந்து தமிழ்நாட்டில் தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து கைவிட்டு போயிடுச்சு. கடந்த 3 வருஷமாவே இது ஒரு பெரிய டிஸ்கஷன்ல இருந்து ஹோசூர் பக்கத்துல கிட்டத்தட்ட 100 ஏக்கரா நிலம் இந்த ப்ராஜெக்டுக்காக தமிழ்நாடு அரசால் ஃப்ரீயா கொடுக்கப்பட்டுச்சு. அங்க ரன்வே எல்லாம் அமைக்கணும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு ரன்வே அமைக்கணும், இதெல்லாம் பண்ணும். வழக்கமா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோசூர், பெங்களூர் தான் ஹோசூர் பக்கம், இந்த ஏரியாவில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. அதனால தான் ஒரு விமான நிலையம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சி. ஆமா. இதுல என்னன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு நோடல் ஏஜென்சி. இது மாதிரியான ராணுவத்துக்கோ இல்ல வேற எதுக்கோ இந்த விமானங்களை உற்பத்தி செய்யறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. யாரோ ஒரு தனியார் நிறுவனம் செய்யுது அப்படின்னு கண்டுக்காமலாம் விட்டுற முடியாது. இந்த டெக்னாலஜியை, ஒரு போர் விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தீவிரவாதிகள் கூட விற்கலாம்ல. ஒரு தனியார் நிறுவனம் ஈடுபடும் போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே யார் வந்து தயாரிச்சாலும், யாரோட MOU போட்டாலும், அது ரஃபேலோட போட்டாலும் சரி, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல ரிலையன்ஸ் பண்ணாலும் சரி, இந்த நோடல் ஆஃபீஸர் வந்து, இந்த நோடல் ஏஜென்சி வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமானது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க. இது ரெண்டுமே போயிடுச்சு தமிழ்நாட்டை விட்டு. இது ரெண்டு எங்க போயிருக்கு அப்படின்னா ஆந்திராவுக்கு போயிருக்கு. இது ரெண்டு ஆந்திராவுக்கு போயிருக்குன்னு தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. யார் தொழில்துறை அமைச்சர்? கீர்த்தனா அவர்கள் கேட்டரிங் சர்வீஸுக்கு வீடியோ எடுத்து போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த கேப்ல 2 ப்ராஜெக்ட் அங்க போயிருச்சு. எல்லாரும் கேள்வி கேட்கறான், ஏமா 17,500 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சுமா, நீ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க, இது என்ன ரியல் எஸ்டேட் வேலையா பார்த்துருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறார். ரொம்ப தப்பான இங்கதான் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இவங்களை நோக்கி கேள்வி வரும்பொழுது இந்த மாதிரியான ரீல்ஸ்களை போட்டு அதை அப்படியே டைவர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இதை பத்தி பேச வேண்டிய நம்ம கீர்த்தனாவுடைய ரீல்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா, அப்ப அந்த மாதிரி அதை டைவர்ட் பண்றதுக்காக வேணும்னே பண்ணாங்களான்னு தான் தோணுது நமக்கு. ஆமா, அவங்க அதுல பேசினது எல்லாமே பொய் தான். அவங்க வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஒற்றை சாளர அதெல்லாம் 2017 எடப்பாடி இருக்க காலத்திலேயே வந்துருச்சு. அதுக்குன்னு தனி வெப்சைட்டே இருக்கு, இயங்கிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. இது சும்மா அது ஒரு பொய். அந்த அம்மா பேசுனதா சும்மா பொய். அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விமர்சனமா மாறுது. உடனே வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் நரலோகேஷ் ஒரு ட்விட் போடுறாரு. இவங்க பேசுனதை எடுத்து ரீஷேர் பண்ணி கீர்த்தனா காரு அப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு டீட்டெயிலாக போட்டு, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாது, உங்களை கலாய்க்கிறது. தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் போட்டி தான் இது, ஒரு ஹெல்த்தியான போட்டி. நீங்க ரீல்ஸ் அவர் என்ன முடிவு பண்றாரு, நீ இதே மாதிரி ரீல்ஸ் பண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற போற ஆந்திராக்கு வருவான், இதெல்லாம் நாங்க வளர்ந்துக்கிறோம் ரீல்ஸே பாரம்மா அப்படின்னு சொல்லி இதுக்கு இவங்க வந்து தேங்க்ஸ் லோகேஷ் காரு அப்படின்னு போட்டு இவங்க தனியாக ஒரு ஸ்டேட்டஸ் எழுதியிருக்காங்க. இதுல என்ன கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே விஜய் சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆந்திராவில இருந்து பிசினஸ் பண்ண குரூப்பா இருக்கு. இது இல்லாம இப்ப கீர்த்தனாவுக்கு பிஏவா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், அவரோட பேர் பாத்தீங்கன்னா ரவிதேஜா கத்திப்பள்ளி அப்படிங்கிறாங்க. இந்த ரவிதேஜா கத்திப்பள்ளி அப்படிங்கிறது கத்திப்பள்ளியோ அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து பர்சனலா அங்க வந்து அட்வைசர், அன்அபிஷியலா இருக்காராம். இவர் வந்து பிஜேபியினுடைய பிஜேபியில வந்து இந்த யூத் மோர்ச்சா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதனுடைய ஐடி விங்கோட வைஸ் பிரசிடென்ட் அவர். இப்ப நமக்கு என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு தெலுங்கு பேசக்கூடிய, சுத்தமா தமிழே தெரியாத ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபர், அதுவும் பாஜகவோடு சேர்ந்து செயல்படக்கூடிய நபர் எதுக்கு இங்க இருக்கிறாரு? இப்ப நமக்கு வந்து திரு கீர்த்தனா இருக்காங்க, ஆந்திரா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கீர்த்தனா இருக்காங்க. அவங்களுடைய தாய்மொழியும் தெலுங்கு தான். அவங்க வந்து ரொம்ப பெருமையா வந்து அவங்களுடைய ஜாதி சங்கத்துல இருந்த போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு அதுல எந்த விமர்சனமும் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்துருக்கிறீங்க, தமிழர்களாக தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் வீட்டில் தாய்மொழி நீங்கள் தெலுங்கு பேசலாம், கன்னடம் பேசலாம், உருது பேசலாம், என்ன பேசலாம். உங்களுக்கு தேசிய மொழியாக தமிழ்நாடு நலனுக்குள்ள நீங்க ஆபத்தை ஏற்படுத்தி, தேசிய மொழியாக தமிழ் தானே உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் தேசிய இனம் தானே நீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க உங்களுக்கு பிஏவா வச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் கூட இல்லையா? இல்லையே.
நீங்க ஆந்திரால இருந்து ஏன் கூட்டு வரீங்க? அவ்வளவு அறிவா இருக்காங்க ஆந்திரால. சோ அப்ப இதுல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கூட்டணியில் ஜெயிச்சு வெற்றி பெற்றுச்சு பாத்தீங்களா? இங்க வெற்றிக்காக அவங்க வந்து ஒரு கன்சல்டன்சி வச்சு ஒர்க் பண்றாங்க. எப்படி தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பெண் இருக்கோ, பெண்ணு மட்டும் கிடையாது, ஐபேக் அது இது நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இந்த தேர்தலில் ஐபேக் பெண்ணு இது இல்லாம ஷோர்ட் டைம்னு நினைக்கிறேன். ஆமா, ஷோர்ட் டைம் கன்சல்டன்சி சொல்லிட்டு ராபின் சர்மாவுடைய இத்தனை பேர் வேலை பார்த்து கள நிலவரம் என்னன்னு அங்க இருக்கக்கூடிய திமுக தலைவருக்கே அவங்க கொண்டு போய் சேர்க்கல. இங்க இப்ப கூட நான் ரீசெண்டா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இது மாதிரியான கன்சல்டன்சியில் வேலை பார்க்கக்கூடியவங்க திமுக வேலை பார்த்தவங்கள எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட பேசினேன். ஒரு லேடி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு ஐபேக்கு இந்த ஷோர்ட் டைம் பெண்ணு மூலியமா இந்த சர்வே பாருங்க, இது வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொன்னா, இல்ல நீ ஒழுங்கா சர்வே பண்ணல, திருப்பி சர்வே பண்ணுங்க. மறுபடியும் கொண்டு கொடுத்து இல்ல இது சரியா வரல, இது மேல கொடுக்க முடியாது, வேற சர்வே பண்ணுங்க. நான் பாஸ்னு ஒரு சர்வே எடுத்துருவாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன தெரியுது, நீங்க எடுத்துட்டு வராத. நீங்க தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க, அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லுங்க, அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது கொடுத்துடலாம் தான் தோணும். அப்ப என்னன்னா ரிப்போர்ட்டே ப்ராப்பரா இது மாதிரியான ஏஜென்சிஸ் கொடுக்கல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இந்த ஷோர்ட் டைம் அப்படிங்கக்கூடிய ஷோர்ட் டைமிங் கன்சல்டன்சிங்கிற ராபின் சர்மா நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இது ஆந்திராவில வேலை பார்த்திருக்கு. ஆந்திராவில இது வேலை பார்க்கும்போது, சந்திரபாபு நாயுடு வேலை பார்க்கும்போது அங்க முக்கியமான ஒரு நபரா இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கீர்த்தனா. ஓகே, அந்த ஷோர்ட் டைம்ல அவங்க வேலை பார்த்திருக்காங்க. பிற்பாடு பெண்ணில வேலை பார்த்திருக்காங்க. அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் எடுத்துக்கொண்டு அப்புறமா வாய்ஸ் காமன் போயிருப்பாங்க. அதான் உண்மை. வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு அங்க போயிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சியை போய் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தாய்மொழி தெலுங்கா இருக்கிறதுனால இவங்களாம் தெலுங்கு பேசியிருக்க முடியும். ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க போய் தெலுங்கு தேசத்தில் வேலை பார்க்குறாங்க, அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறாங்க. அங்கிருந்து இங்கே வர்றாங்க, இங்கே வந்து பெண்ணில் வேலை பார்க்குறாங்க. பெண்ணுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் முரண்பாடுகள் வருது. பிற்பாடு போய் அவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் தனியாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஆதவர்ஜுனாவோட போயிடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து தாய்மொழி தெலுங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தெலுங்கு பேசினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க நம்ம தமிழராக தான் பார்க்குறோம். ஆனா அவங்கள தமிழரா பாக்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அவங்க என்ன பாசத்தின் அடிப்படையில, என்ன இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அடிப்படையில வேலை செய்யறாங்களா நமக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கம் கோலோச்சி எவ்வளவோ பேர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க இருக்கிறாங்க, உயிரை கொடுத்தவங்க இருக்காங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல இறந்து போன வேறு மொழி பேசக்கூடிய இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மண்ணு என்னோட மன்றா, இந்த மக்கள் என்னோட மக்கள், இது என்னுடைய நலன் அப்படின்னு சார்ந்தான் செயல்படுவாங்க. அவங்க ஒரு நாளும் வீட்டுல தெலுங்கு பேசிக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா அவங்க தாய்மொழியை விட உயர்ந்த மொழியாக தமிழை நினைக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, இல்லாமல்லாம் இல்லை. எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸே அப்படி இருக்கிறாங்க. ஈழப் போராட்டத்திற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்காங்க. ஆனா இவங்க இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த தொழில்துறை ப்ராஜெக்டுகளை ஆந்திராவோடு கைகோர்த்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து, இந்த ரவி தேஜாங்கிறவனை கொண்டு வந்து இங்க அன்அபிஷியல் பிஏவா உட்கார வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்பதான் வந்திருக்கு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கீர்த்தனா வந்து உட்கார்றாங்க, இந்த ரவி தேஜா கவிதா பிள்ளையா கவிரா பிள்ளை அவர் வந்து உட்கார்றாங்க ஆந்திரால இருந்து. இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி உட்கார்றாரு, விஷ்ணு ரெட்டி உட்கார்றாங்க, ஆதவர்ஜுனா உட்கார்றாரு. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் முழுக்க ஆந்திராவுக்கு போகுது. ஸோ அப்ப இந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நேர்மையா அணுகிறோம் நம்ம எங்க ஊர் என் மண்ணு, இந்த மண்ணுக்கு நேர்மையா நடந்துக்குங்க. ஆந்திராவில இருந்து ஒருத்தன் வருவான், அவன் இங்க இருக்கக்கூடிய குவாரிகளை சுரண்டி தூக்கிட்டு போலான்னு பாக்குறான், இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் தட்டி தூக்கிட்டு போலான்னு பாக்குறான். அவனுக்கு ஜால்ரா போடுறது, அவனுக்கு ஏத்த மாதிரியான வேலை செய்யறதுக்காக தமிழை ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வரல. அப்ப விஜய் அவர்கள் ஆட்சியில மேபி இது அதாவது ஆந்திராவை சார்ந்தவர்களுக்கு இந்த டெண்டர்கள், குவாரி டெண்டர்கள் விடப்படும். தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து தொழிலதிபர்களும் ரொம்ப கவனமா பாருங்க. இங்க எந்தெந்த குவாரி எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தால லைசன்ஸ் கேன்சல் ஆகுதோ இல்ல தற்காலிகமா தடைபடுதோ, அந்த குவாரி யாருக்கு கைமாத்தப்படுது அப்படின்னு கவனமா பார்க்கல அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்து. நிலத்தை காப்பாற்ற போறேன், மண்ணை காப்பாற்ற போறேன், அதை போறேன், இதை போறேன்னு எங்க மேடையில பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு கூடிய குவாரியை முழுக்க வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கறது, இது வந்து ஒரு ஏற்றுக்கூடிய விஷயமா இல்லை. இதுதான் நடக்க போகுது. அப்ப கவனமாக நின்று இந்த அரசியலை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. கீர்த்தனா அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு தமிழர், நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் நீங்க தமிழர் தான், ஏன்னா இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. நீங்க ஆந்திராக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய வணிகத்தை, தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியை காலி பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா
இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மிகப்பெரிய உற்பத்தியினுடைய தலைமையகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்காங்க. இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல மேனுஃபேக்சரிங்ல கிட்டத்தட்ட 50-60%, 45% 50% பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உற்பத்தி துறையில. தொழில் துறையில இவங்க தான். ஆமா, ஃபாக்ஸ்கான் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை நோக்கி ஏன் வர்றான் அப்படின்னா இங்க குவாலிட்டி மேன் பவர் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கு, எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியும் கிடையாது, பக்காவா போயிட்டு இருக்கு. ஆமா, பக்காவா போயிட்டு இருக்கு. இதை கெடுத்துறாதீங்க. உற்பத்தி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாதிரி உற்பத்தியில் சிறந்த தமிழ்நாடு இது. இங்க இருந்து 2 ப்ராஜெக்ட் போகுது அப்படின்னா இங்க முடியலன்னு யார் சொன்னது? சரி, ஏன் இந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போச்சு? 3 வருஷமா பேசி முடிவு பண்ண ப்ராஜெக்ட்ல எப்படி கீர்த்தனா வந்ததுக்கு அப்புறம் காண போகுது? எப்படி கை வச்சு போச்சு? இந்த சந்தேகத்திற்கெல்லாம் விஜயனுடைய அரசாங்கம் பதில் சொல்லுமா? குறிப்பாக தொழில் ஆதவர்ஜுனா ரெட்டி சொல்லுவாரா, இல்ல வந்து விஷ்ணு ரெட்டி சொல்லுவாங்களா, இல்ல வந்து இவங்க அவர் பேர் என்ன ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவாரா? யார் சொல்ல போறாங்க இதுக்கு பதில்? இல்ல கீர்த்தனா அவர்களுடைய பார்ட்னர், அன்அபிஷியல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ரவிதேஜா கவிப்பிள்ளையா அவர் சொல்ல போறாரா? யார் சொல்ல போறாங்க? தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி 1%, 0.5% குறைந்தால் கூட இந்த தாவேக அரசாங்கத்தை பார்த்து தமிழர்கள் கேள்வி கேட்பார்கள். அதுக்கான பொறுப்பை அவர்கள் ஏற்கணும். இல்ல, அதுதான் அந்த டிஸ்கஷனை தான் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்றேன். நம்ம எதை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அதை நோக்கி நம்மளுடைய கவனத்தை வந்து திசை திருப்புறதுக்கு தான் இந்த மாதிரியாக ரீல்ஸ் பண்ணி போடுறது. இப்ப நிறைய அமைச்சர்கள் போய் அந்த இடத்துல, உதாரணத்துக்கு பிரபு இருக்காரு இல்லையா, அவர் போய் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காரு. இப்ப கனிம வளங்களை யாருன்னா கொள்ளையடிக்கிறாங்களா, லாரியில ஏத்திட்டு போறாங்களா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த அமைச்சரோட வேலை. ஆனா அதுக்கு மாறா அந்த லாரியில இருக்கக்கூடியவங்க அந்த பேப்பர் காட்டுறாங்க, ஓகே அப்படின்னு மலையாளத்துல பேசி அனுப்புறாரு. அதான் நான் ஒரு ரீல்ஸ் தான் பார்த்தேன். அண்ணா, அவர் கடத்திட்டு போறதே கனிம வளங்கள் தானே, நீ அதை தடுக்கணும், ஆனா அதை விட்டுட்டு நீ பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஒரு சாதாரண வெகுஜன மக்கள் கூட காரி துப்புற அளவுக்கு இருக்கு இவங்களோட ஆட்சி. அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் மையமா அவர் போறாரு, பரோட்டா திங்கிறாரு, ஒரு குழந்தை இப்படி கட்டி பிடிக்கிறாரு, முறுக்குக்கு மேனுஃபேக்சரிங் டேட் அவரு நீங்க சொல்ல அறநிலைத்துறை அமைச்சர் எவ்வளவு விகரமான ஆள் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து அங்க 10 அர்ச்சகர் தான் உள்ள அரசால் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து சும்மா சைட்ல தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க காசு வாங்கிட்டு தான் உள்ள கூட்டு போவாங்க. அது வழக்கமா இப்படிதான் கோயில நடந்து அன்அபிஷியலா தான் இருப்பாங்க. அவருக்கு மன்னிப்பு கடிதம் எல்லாம் எழுதி வாங்கியிருக்காரு. ஆனா அங்க ஏதாவது சாதாரணமா வந்து கூட்டுறப்பு இருக்கிறவங்கள்ட்ட 10 ரூபா வாங்கியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் தள்ளுறவங்களுக்கு 10 ரூபாய் வாங்கினா பணியிட நீக்கம், ஆனா 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா நீக்கம் இல்ல. அதான் இப்போ நம்மள பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த குவாரிகள் எங்க போகுது, ஏன் தொழில்துறை அந்த மாநிலத்துக்கு போகுது, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இந்த ஆட்சியை நோக்கி கேள்வி கேட்க விடாம இந்த மாதிரியான ரீல்ஸை வச்சு நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இங்க இவங்களுடைய இதுவா இருக்கு, எப்படி சொல்றது, ஈஸியா மக்களை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு இது. ஸோ அதனால இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது பொறுத்திருந்து பாப்போம். அடுத்தடுத்து தமிழ்நாட்டை விட்டு என்னென்ன ப்ராஜெக்ட் போகுது, நம்பர் 1 இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு இந்த மாற்றம் அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்ட போகுதுன்ற அதிர்ச்சிகரமான விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.